ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ஒரு ருசி. இன்னைக்கு நம்ம கிறிஸ்பியான டேஸ்டியான அரிசி மாவு தட்டை இப்படி வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக போடுற வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 kg அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நம்ம ரெகுலராக ஷாப்ஸில் வாங்குகிற அரிசி மாவு தாங்க. இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் தனியா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 6லேருந்து 7 பச்சை மிளகாய் சேர்த்து இப்போ இது கோஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளிப்பில் தெரிகிற மாதிரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச அரிசி மாவில் 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க. நல்லா நசுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது 1 hour முன்னாடி ஊற வச்சது. 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதுவும் 1 hour முன்னாடி ஊற வச்சது. இந்த பருப்புலாம் ஆட் பண்ணால் தட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்ச மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணால் தட்டை நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் சால்ட்டு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 டேபிள் காரம் ஆட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இப்போது சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவு ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு ஈரத்துணி வச்சு மூடிடலாம், இல்லைன்னா ட்ரை ஆகிடும் மாவு. ஒரு 10 minutes கழிச்சு சின்ன சின்னதாக இந்த மாவு உருண்டை மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணால் எல்லா தட்டையும் ஒரே சைஸில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 10 மாவு உருண்டை பண்ணிக்கிட்டு திருப்பியும் இதை ஈரத்துணியை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஏதாச்சும் துணி, அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு உருண்டை ஒன்றா எடுத்து வைக்கலாம். இதில் இது ஒரு சின்ன டிப்பு. ஒரு பாக்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கவர் கட்டிட்டு இதுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே ஷேப்பில் தட்டை வரும் நம்மளுக்கு. எல்லாமே இதே மாதிரி பண்ணுங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணது ஒன்றா எடுத்து ஆயிலில் போடலாம். இதை இப்போ நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம வெளியே எடுத்துடலாம். கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் நம்ம இந்த அரிசி மாவு தட்டை ரெடி பண்ணணும், இல்லைன்னா கிறிஸ்பியாக வராது, அவ்வளோ டேஸ்ட்டும் இருக்காது. கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்லேயே அரிசி மாவு தட்டை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.